வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மூர்த்தி மாமா தங்கச்சி கையில் இருக்காங்கல்ல? ஆமா. அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் தானே நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்கள பார்த்தேன். இன்னும் நான் இங்க அட்மிட் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியாது. அப்படியே நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இவன் ஒருத்தன் எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம உளறிட்டு இருப்பான். ஆனா ஒண்ணுண்ணே, என் காலை வச்சவனை மட்டும் சும்மா விடாதண்ணே. பார்த்தாச்சா? எல்லாரும் கொஞ்சம் வெளில இருங்க, செக் பண்ணணும். சார் ப்ளீஸ், தம்பி கொஞ்சம் வெளில இருங்க. வாமா போலாம். வெளியே இருக்கேன்பா. சரிம்மா. பாலு, இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் பெயினா தான் டாக்டர். ஓகே, இந்த இடத்துல பெயின் இருக்கா? அப்படியே தான் டாக்டர் இருக்கு. கயல், சாரி. நீங்க எவ்வளவுதான் சாரி கேட்டாலும் நீங்க பண்ணது பெரிய தப்பு. ஐ ரியலி ஹேட் யூ. கயல், அந்த வார்த்தையை சொல்லாத. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. எனக்கு எதிராக அவன் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கான். அதனாலதான் அவனை அடிச்சேன். நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டேன். அந்த பையன் வேற எப்படி இருக்கானு தெரியல. அவன் மேல உனக்கு என்ன கரிசனம்? எங்க என்ன இருந்தாலும் அவனும் மனுஷன் தானே. ஒருத்தரை காயப்படுத்துறதுக்கு நாம என்ன மிருகமா? மனுஷங்க. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறது தப்பு. ப்ளீஸ் திரும்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அதுவும் நீங்க பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், என் தம்பி அடிச்சவன நீங்க எங்க பார்த்தாலும் உடனே எனக்கு போன் அடிச்சு லொகேஷன் அனுப்புங்கடா. நான் வந்து அவனை அடிச்சு அவன் மூஞ்ச உடைக்காம என் ஆத்திரம் அடங்காதுடா. என் தம்பி அடிச்சு அவனை நடக்க விடாம பண்ணிட்டான்ல. சரி விடு கயல், இனிமே நான் அந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன். இனிமே போக மாட்டீங்க. இப்ப பண்ணிட்டு வந்த பிரச்சனை அதுக்கு என்ன கயல் பண்ண முடியும்? இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணாம இருக்கன்னு தான் சொல்ல முடியும். ஏற்கனவே நடந்த பிரச்சனையை நான் எப்படி சரி பண்ண முடியும்? நான் என்ன டைம் டிராவல் பண்ணி போய் மாத்த முடியும்? செஞ்ச தப்பா மாத்த முடியாதுன்னு தெரியுதுல்ல. அதுக்குதான் ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி அது சரியா தப்பான்னு யோசிக்கணும். அந்த விஷயத்த நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா, அந்த விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி எதிர்காலத்துல என்னெல்லாம் நடக்கும்னு நம்ம யோசிக்கணும். சரி, இப்ப என்னதான் பண்ண சொல்ற? நான் தான் சாரி கேக்குறேன்ல, ப்ளீஸ். நீங்க என்னதான் சாரி கேட்டாலும் இப்போதைக்கு உங்க மேல இருக்கிற கோவம் எனக்கு தீரல. நீங்க வீட்டுக்கு போங்க, என்ன தனியா விடுங்க ப்ளீஸ். கயல், கயல், கயல். தேவையில்லாம என் தம்பி அடிச்சிருக்கானுங்க, அதுக்காக தான் சொன்னேன். அவன் எங்க இருந்தாலும் அவனை விட மாட்டேன். அவனை அணுவணுவா சித்திரவதை பண்ணியே தீர்வேன். கயல், கயல், நான் தான் சாரி சொல்றேன்ல, ஏன் இப்படி பண்ற? நீ யாரோ ஒருத்தனுக்காக என்கிட்ட கோச்சுக்கிறது ரொம்ப ஓவரா இருக்கு. நான் யாரோ ஒருத்தருக்காக கோச்சுக்கிறேனா? நான் உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி அவனை பழி வாங்குறேன்னு போய் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அதை புரிஞ்சுக்காம யாரோ ஒருத்தனுக்காக கோச்சுக்கிறேன்னு சொல்றீங்க. கயல், அது எனக்கு புரியுது. நான் தான் சாரி சொல்றேன்ல, இதுக்கு மேல என்ன பண்றது நீயே சொல்லு. நான் என்ன பண்ணணும்? சரி, லாஸ்ட் வார்னிங். முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனைக்கும் போக கூடாது. அது அவன் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. என்னது? இல்ல, நான் பிரச்சனைக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். சரி, நீங்க கிளம்புங்க, டைம் ஆகுது. ஏய், இப்படி சொன்னா எப்படி வேற போறது? எப்படி சொல்லணும்? கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட, அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா. பண்ண வேலைக்கு சிரிச்சுக்கிட்டே ரொமான்டிக்கா வேற சொல்லணுமா? ஒருத்தன் காலை உடைச்சிட்டு வந்திருக்கீங்க, இதுல சிரிப்பு மட்டும் தான் குறையா? திரும்ப ஆரம்பிக்கிற பாத்தியா? நான் பாவம் இல்லையா? ப்ளீஸ் கயல், சாரி சொல்றேன்ல. கயல், நான் தான் சாரி சொல்றேன்ல. சரி, நீங்க கிளம்புங்க, நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். ஏய் கயல், ஓவரா பண்ற. நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். நான் எப்பன்னு சொல்ற அப்புறம் நீ வந்தா போதும். டேய், பேசிட்டேன், வாங்க.